அன்பிற்கினவர்களே வணக்கம். மா சுரேஷுடன் ஒரு நிமிடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் சொல்ல போகிற பகிர்ந்து கொள்ள போகிற அந்த தகவலை கேட்டுட்டு நீங்க சிரிப்பீங்களா அல்லது சிந்திப்பீங்களான்னு எனக்கு உத்தரவாதமா சொல்ல தெரியல. ஒருத்தர் அவரை மா போ சி அப்படின்னு சொல்றாங்க. அது என்னடான்னாக்கா நம்ம தமிழறிஞர் ஒருத்தர் இருந்தார் பாருங்க, அந்த மாப்போசி இல்லையா, அவரு மாநில பொது செயலாளராம். அது மாப்போசே அப்படிங்கிறத மாப்போசின்னு சேர்த்து சொல்லிப்படுறானுங்க. அது சொல்லட்டுங்க, மாநில பொது செயலாளர். என்னடான்னா ஒரு கல்வித்துறை சார்ந்த ஒரு சங்கத்துக்கு அவரு மாநில அளவுல இருக்கிற ஒரு பொறுப்பாக இருக்கிற அந்த மாநில பொது செயலாளரா இருக்கிறாரு. அதனால அவரை மாப்போசி மாப்போசேன்னு சொல்றாங்கங்கிறது இருக்கட்டும்ங்க. இவரு ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு சங்கத்தை நடத்திட்டு இருக்கிறாரு. வருஷானா போயிட்டு எல்லார்கிட்டையும் காசு வசூல் பண்ணிக்கிட்டு ஏமாத்தி வாங்கி காலண்டர் அடிச்சிருவாருங்க. ஜனவரி மாசத்துல போயிட்டு எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் காலண்டர் கொடுத்துட்டு காசு கேட்பார். அப்படி சில பேர் என்னத்துக்கு வந்தால் வந்துட்டானேன்னு கொடுத்துட்றவங்களும் உண்டு. உங்களோட என்னையா நாங்க செய்றது, என்ன நீங்க சாதிச்சீங்கன்னு கேட்டு துரத்தி விடுறவங்களும் உண்டு. அது இருக்கட்டுங்க. இது இப்படி இருந்த நேரத்துல அவர் எந்த அளவுக்கு ஒரு மாபெரும் மேதை அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. அவரு ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்துல ஒரு ஒன்றிய அளவுல ஒரு ஒரு கூட்டம் போடுறாரு. கூட்டம் போட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறார். இவரே ஒரு சிலருக்கு தலையில முடியலனாலும் மூளை இருக்கணும். அது மூளைங்கிறது உறுப்பு மட்டும் இல்லை, அந்த உறுப்பின் அடிப்படையில சிந்தனை வளர்கிறது, செயல்படுகிறதுங்கிறதுக்கான உனக்கு இதயம் இருக்குதா, மூளை இருக்குதான்னு உறுப்பை வச்சு கேட்பாங்க. மனசு இருக்குதான்னா மனசு தானே இன்விசிபிள் இல்லையா, அது உறுப்பு அல்ல, உணர்வுகளின் கட்டு இல்லையா. அதனால அவருக்கு முடி இருந்தாலும் எல்லாத்தையும் பரவாயில்லைங்க, அது ஒரு பெரிய குற்றம் இல்லை, அது சிக்கல் அல்ல. ஆனால் மூளை இருக்க வேண்டும் இல்லையா, செயல்படுகிறது, அவர் சரியான போக்கிலே சிந்திக்கிறார் என்பதற்கு அடையாளம் தானே அந்த மூளை இருக்குதான்னு கேட்கறது அவருக்கு. ஆனால் அவங்க ஒரு தீர்மானம் போடுறாங்க, அதை இவர் சொல்லி போடுறாங்க, எல்லாம் கையெழுத்து போடுறாங்க. இவர் மீது கூட தவறு இல்லை, அதை நம்பி போடுறான் பாருங்க. அதுதான் என்னன்னா, இவர் எப்படியாப்பட்டவர்னா 1870களில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்கிட்ட போன்ல பேசினாரு இப்படிலாம் சொல்லுவாரு. எப்பா டேய், 1870 காந்தியே ஒரு வயசு குழந்தையா முட்டி போட்டுட்டு இருந்திருப்பாரு. அப்ப எங்கயா எம்ஜிஆர் பிறந்தாரு? இப்படிலாம் பீலா விடுவார் அவர், அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாரு. அப்புறமா நான் தமிழ்நாடு கொடுத்த ஆசிரியர் அந்த விருது இருக்கு பாருங்க, நல்லாசிரியர் விருது, அதை இவர் தான் கொடுத்தாருன்னு ஒருத்தர் தலைவர் பேரை சொல்லுவாரு. அதுக்கப்புறமா தேசிய விருது வாங்கும் போது இவங்க கொடுத்தாங்கன்னு அப்படிலாம் சொல்லுவாரு. அவர் அந்த மாதிரி விருதெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்கிறாரு. அது அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு. ஏன் 1917 தான் எம்ஜிஆரே பிறந்தாருன்னு சொல்லும்போது 1870களில் எங்க காந்திக்கே ஒரு வயசு முட்டி போட்டு இருந்த நிலைமைன்னு நம்ம சொல்லிடுறோம். அப்படிப்பட்டவர் என்ன பண்றாரு, இவ்வளவு பீலா விட்டுட்டு இருக்காரு, சம்பாதிச்சு அது போட்டங்க. இவங்க போட்ட தீர்மானம் என்னன்னா, ஒரு சங்கம் இன்னொரு சங்கத்தை பெரும்பாலும் தாக்கி பேசாது. காரணம், அவருடைய நோக்கமே ஒரு கூட்டு பேரம், கலெக்டிவ் பார்கெயின் என்று சொல்வார்களே ட்ரேட் யூனியன் ஆக்ட்ல, அது 1922. அதன் அடிப்படையில அரசு கிட்ட தொழிலாளர்கள்லாம் ஒன்று கூடி கூட்டு பேரமா சில கோரிக்கைகள் வைத்து வென்றெடுப்பது தான். அதுக்கு இந்தந்த சங்கம் ஆதரவு வரும் அப்படின்லாம் சொல்லிக்குவாங்க. அது சொல்லி அவங்கள கேட்டு பண்ணுவாங்க. இவரு இன்னொரு சங்கத்து சார்பா இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஆசிரியருக்கு இதெல்லாம் தீர்மானம். இவன்னா ஒரு பெரிய சங்கம்னு நீ சொல்லிக்கிற ஆளு, ஒரு தனிப்பட்ட ஆள் மேலையா நீங்க ஒரு தீர்மானம் போடுவீங்க? இதை யோசிச்சு பாருங்க. அதுவும் என்ன தீர்மானம் இங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு கூட சேர்ந்து கையெழுத்து போட்டா பாருங்க, அந்த அறிவாளிகள் எல்லாம் சொல்லணும். அந்த தீர்மானத்துல என்ன சொல்லுது, இவர் இந்த மாதிரியான ஆளு, இவர் இப்படி பண்றாரு, வீடு எங்கன்னா வாங்கணும்னு கேட்டாக்கா யாருன்னா இந்த வீடு காலியா இருக்குதுன்னு காட்டுறாரு, அதனால இவர் புரோக்கர் வேலை செய்யறாரு, இதெல்லாம் போடுறான். இருக்கட்டுங்க. அதுக்கு என்ன சொல்றாரு, அரசாங்கத்துக்கிட்ட இவரை பற்றி சொல்லி அவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவரை சஸ்பெண்ட் பண்ணணும். ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்ணி, அறிவாளி எவன்னா இந்த மாதிரி தீர்மானம் போடுவானா பாருங்க. அதுவும் மாநில பொது செயலாளர்னு வேற சொல்லிக்கிறாங்க அவரு. அவர் என்ன சொல்றாரு, ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துட்டு சஸ்பெண்ட் பண்ண. எவன் யார் உனக்கு இந்த மாதிரி பொறுப்பெல்லாம் அந்த சங்கத்துல கொடுத்தான்றதுதான் நம்ம கேள்வி. சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் ஒழுங்கு நடவடிக்கையை எடுப்பாங்க. அதுவே தெரியல. 1 2 3ன்னு தான் எழுத முடியும். குழந்தை கேட்டா கூட சொல்லும். 3 2 1ன்னு எங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல போக முடியுமா? இல்ல. அதனால இவரு ஒரு மாநில பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கிறாரு. இன்னொரு சங்கத்து சார்ந்த ஒரு தனிநபருக்கு எதிராக தீர்மானம் போடுறாங்க. போட்டா அவரு மிகப்பெரிய குற்றம் செஞ்சிருந்தா அது பரவாயில்ல. ஆனால்
ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துட்டு சஸ்பெண்ட் பண்ணணும். எந்த புத்திசாலி இதை சொல்லி கொடுத்தான்? இவரெல்லாம் ஒரு தலைவனா? இவரெல்லாம் ஒரு சங்கத்து வழிகாட்டியா என்பதை யோசியுங்கள். யாராவது இப்படி செய்வாங்க? சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்ணுன்னு ஒரு தீர்மானத்தை போட்டு நீயும் கையெழுத்து போடுற, உங்களோட ஜால்ரா அடிக்கிறதுக்கு 4 பேர் கையெழுத்து போட்டு டீ சாப்பிட்டு கலைஞ்சு போறீங்கன்னா நீங்க என்ன சங்கம் நடத்துறீங்க? நன்றி, வணக்கம், பிறகு சந்திப்போம்.